அரசு பணியாளர்கள் விருப்ப ஓய்வில் போகிறாங்க இல்லையா, அதை பற்றி இப்போ பார்க்கலாம். விருப்ப ஓய்வுனா என்ன? 60 வயது முடிவடைகிறதுக்குள்ள தானாகவே ஓய்வில் போகிறது தான் விருப்ப ஓய்வு. இதுக்கு விண்ணப்பத்தை யார்கிட்ட தரணும்? பணி நியமன அலுவலர்கிட்ட தரணும். 3 months நோட்டீஸ் கொடுத்து அவர்கிட்ட தரணும். உரிய வழிமுறையாக அனுப்பணும்னு அவசியம் இல்லை. உடனடி மேலதிகாரிகளுக்கு ஒரு நகல் கொடுத்தா போதும். 3 months நோட்டீஸுங்கிறது அந்த விருப்ப கடிதம் என்னைக்கு பணி நியமன அலுவலர்கிட்ட கிடைக்குதோ அந்த நாள்ல இருந்து விருப்ப ஓய்வில் போகிற நாளுக்கு இடையில, அதாவது கேப் 90 நாள் இருக்கணும். 20 வருட தகுதியான பணிக்காலத்தை முடிச்சிருக்கணும். இல்லைன்னா 50 வயதாவது முடிச்சிருக்கணும். இதில் ஏதாவது ஒன்று ஃபுல்ஃபில் பண்ண போதும். 20 வருட பணிக்காலம் முடியறதுக்குள்ள, 50 வயது முடியறதுக்குள்ள விருப்ப ஓய்வுக்கு விண்ணப்பம் தரலாமா அப்படின்னா கண்டிப்பாக தரலாம். ஆனால் விருப்ப ஓய்வு என்னைக்கு போகிறோன்னு சொல்கிறோமோ அந்த தேதியில் 20 வருட பணிக்காலம் முடிஞ்சிருக்கணும். இல்லைன்னா 50 வயது முடிஞ்சிருக்கணும். பணியாளர் மீது எந்த ஒழுங்கு நடவடிக்கை நிலுவையில் இருக்கக்கூடாது. அவர் சம்பந்தப்பட்ட எந்த நீதிமன்ற வழக்கம் நிலுவையில் இருக்கக்கூடாது. அவர் சம்பந்தப்பட்ட டிவிஎஸ்சி விசாரணையும் எதுவும் நிலுவையில் இருக்கக்கூடாது. அவர் அரசுக்கு செலுத்த வேண்டிய தொகை என்ன இருந்ததுன்னா அது நிலுவையில் இருக்கக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட காலம் அரசில் வேலை செய்கிறேன் அப்படின்னு எதுனா ஒப்பந்தம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் பார்த்து பணி நியமன விருப்ப ஓய்வுக்கு ஒப்புதல் அளிப்பார். ஓய்வு பெற நாள் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க இல்லையா, அந்த நாளுக்கு முன்னாடி பணி நியமன விருப்ப ஓய்வுக்கு ஒப்புதல் அளிக்கணும். அது அந்த நாளுக்கு முன்னாடி எவ்வளோ நாள் முன்னாடியானாலும் ஒப்புதல் அளித்து விடலாம். ஒப்புதல் அளித்த பிறகு பணியாளர் அவருடைய கோரிக்கையை திரும்ப பெறலாம்னா பெறலாம். விருப்ப ஓய்வில் போகிறவருக்கு பணிக்காலம், தகுதியான பணிக்காலம் ஒரு மேக்சிமம் ஒரு 5 வருஷம் ஆட் பண்ணலாம். அது மேக்சிமம். ஆனால் மீதி இருக்கிற பணிக்காலம் தான் லிமிடேஷன். இப்போ நான் சொல்லியிருக்கிற எல்லா விஷயமும் அடிப்படை விதி 56(3) இருக்கு. நன்றி.